இது வந்து என்னுடைய 5வது திரைப்படம். நானே தயாரித்து நான் இயக்கியிருக்கிறேன். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்தினுடைய முக்கிய அ மையக்கரு வந்து டாக்டர் பாபு மோசஸ் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சிறப்பான ஒரு மாமனிதர். அவருடைய கதை தான் இது. அவர் வந்து பல வருடங்களாக இந்த கதைய வந்து அவரு எழுதி அத கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாரு. நாங்க எல்லாம் சேர்ந்து இத நாங்க பண்ணியிருக்கிறோம். இந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மனிதநேயமும், மத நல்லிணக்கமும் நமக்கு அவசியம் தேவை அப்படின்ற வலியுறுத்தக்கூடிய ஒரு படம். அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஐசிடபிள்யூ ஹரிஹரன் சார் மிக சிறப்பான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறாரு. அது மூலமா தான் இன்னைக்கு வந்து ஐஎம் டாக்ஸினுடைய அந்த இன்னைக்கு ஒரு இன்டர்வியூவே நடக்குது இன்னைக்கு. ஸோ அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். படம் முடிஞ்சிருச்சு. தணிகை குழுவினுடைய அனுமதிக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அது எப்போ வந்துச்சோ அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து வெளியிடலான்னு இருக்கிறோம். மிக சிறப்பான ஒரு இந்த சூழ்நிலைக்கு தகுந்த ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். அது என்னுடைய 5வது திரைப்படம். ஹரிஹரன் சார் வந்து எனக்கு வந்து மிக நெருங்கிய நண்பர். அவர் வந்து சிவப்பு எனக்கு பிடிக்கும் படம் பண்றப்ப, அந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படம். அது என்னன்னா வந்து சைல்டு அபியூஸ், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறையை பற்றிய ஒரு திரைப்படம். அது மட்டுமல்ல, செக்ஸ் லேபர்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய பாலியல் தொழிலாளிகளை பற்றி ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துல தான் வந்து ஹரிஹரன் சாருடைய தொடர்பு எங்களுக்கு கிடைச்சது. அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உதவி செஞ்சார் எங்களுக்கு. பயங்கரமான உதவிகள் செஞ்சு நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்தி வச்சு கூப்பிட்டு போய் அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணார். அந்த காலத்துல இருந்தே அவர் எனக்கு பழக்கம். அப்பதான் வந்து இவரை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இதுல ஒரு கேரக்டர் ஒன்று இருந்தது. பொதுவாக ஐசிடபிள்யூ ஹரிஹரன் சாரை பார்த்தாலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய மீசை வச்சிருப்பாரு, அவருக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸரு, கமிஷனர், இப்படி கேரக்டர் தான் கொடுப்பாங்க. ஆனா நான் அவரை கொண்டு வந்து மீசையில அடிக்க வச்சு நல்ல கதாநாயகிக்கு ஒரு அப்பாவா, ஒரு சங்கீதம் வித்வானா, ஒரு படத்துல வந்து ஒரு நெகட்டிவா இருந்து பாசிட்டிவா மாறுற ஒரு கேரக்டரா பண்ணியிருக்கிறாரு. மிக சிறப்பா பண்ணியிருக்கிறார். அந்த படம் வெளியே வர்றப்ப கண்டிப்பா அவருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் கிடைக்கும்.